வெல்கம் ஆல் டு திஸ் சேனல். டுடே நம்ம எந்த செஷனில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு கிரியேட் அ குட் பிளான். ஸோ ஒரு சிறந்த பிளானை எப்படி நம்ம கொண்டு வரது, முதல்ல பிளான் தயாரிக்கிறதோட பர்பஸ் என்ன, இந்த பிளானை நம்மளால் ஃபாலோ பண்ண முடியுமா, பிளான் என்ன, பிளானுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிற நிறைய கொஷின்ஸஸ் நம்மளுக்குள்ளே இருக்கும். பிளான் போட்டால் தான் நல்லா படிப்பாங்களா, அன்னன்னைக்கு அதை படித்தாலே போதும், பிளான்லாம் எதுக்கு அப்படின்ட்டு இருக்கலாம். பட் உங்களுக்கு ஒரு பிளான்னு இருக்கும்போது உங்களுடைய ஃபெயிலியர்ஸஸ், நீங்கள் எந்தெந்த விஷயங்களை தவற விட்டீங்க, என்னென்ன தப்பு படிக்கும்போது பண்ணிகிட்ருக்கீங்க, அண்ட் அன்னன்னைக்குள்ளே தான் அன்னன்னைக்கு படித்து முடிக்கிறீங்களா அப்படிங்கிற எல்லாமே வெட்ட வெளிச்சமாக தெரியறதுக்கு காரணம் இந்த பிளான்ஸ் தான். அந்த பிளானை நீங்கள் இன்னும் க்ரியேட் பண்ணல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, இப்போவுமே க்ரியேட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் ஐடியாஸஸ் வேணுன்னா நானும் ஜூன் ஜூலைக்குள்ளே பிளானை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலனாலும் கண்டிப்பாக பாருங்கள், எப்படி ஒரு சிறந்த பிளானை க்ரியேட் பண்ணலான்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் இப்படி தான் பிளான் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறோம். அதில் இப்படியும் பிளான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். அண்ட் பிளான் எப்படிலாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி ஒன்ஸுக்கு, மந்த்லி ஒன்ஸு, டெய்லி, டைம் மேனேஜ்மெண்ட்டு அப்படின்ட்டு 4 சொல்லலாம். இது என்ன வீக்லி, மந்த்லி, டெய்லி, டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்ட்டு கேட்கலாம். வீக்லி அப்படின்னு சொல்லும்போது வாரம் இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு வாரத்தில் 7 நாட்கள், இந்த 7 நாட்களில் நீங்கள் 2 நாட்களை கழிச்சுக்கோங்க, விச் இஸ் சாட்டர்டே அண்ட் சண்டே. நம்மளுக்கு ஹாலிடேவாக இருக்கலாம், சில பேருக்கு சண்டே மட்டும்தான் ஹாலிடே இருக்கும், அதனால் 1 டேன்னு எடுத்துக்கலாம். 1 டே நீங்கள் சாட்டர்டே உங்களுக்கு லீவ்னால் அந்த டேஸையும் நீங்கள் அதிகப்படியான எனர்ஜிஸஸ் ஸ்கூலில் டேஸில் கொடுக்குற எனர்ஜியோட அதிகப்படியாக நீங்கள் எஃபோர்ட்ஸ் போட்டிங்கன்னா ஈஸியாக அது பண்ண முடியும். ஏன் எஃபோர்ட்ஸ் போடணும், ஃபஸ்ட்டே எவ்வளோ முந்திக்கிட்டு போகணுமா, இவ்வளோ பொறுமையாக போக வேண்டாமா அப்படின்ட்டு நிறைய பேர் கொஷின்ஸ் இருக்கலாம். இப்போது ஜூனில் நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க அண்ட் ஜூலை லாஸ்ட் வீக்லேயோ உங்களுக்கு எக்ஸாம் மிட் டேர்ம் ஸ்டார்ட் ஆகிடும். அதுலேயே போர்ஷன் தமிழில் 1, 2, 3, இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் 2 யூனிட், மேக்ஸில் 1, 2, 3 அப்படின்ட்டு நிறைய இருக்கும். அப்போது நம்ம மேக்ஸில் 3 சாப்டர்ஸ் இது பண்ணோம்னா ஜூன் ஜூலை இது 2 தான் நம்மளால் கவர் பண்ணலாம். அதாவது அட்லீஸ்ட் போர்ஷனில் ஹாஃப் அது கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணால் மட்டுமே தான் முடியும். அதுக்கான பிளான்ஸ் போடலாம். ஸோ இன்னும் நம்ம வீக்லி பற்றி சொல்லிட்டோம். மந்த்லி அப்படின்னு சொல்லும்போது ஒரு மந்தில் உங்களுக்கு 30 to 31 டேஸ் இருக்கும். கரெக்டாக 30 டேஸ் அல்லது 31 டேஸஸ் இருக்கும். இங்கே ஒரு 5 வீக்கெண்ட்ஸோ 4 வீக்கெண்ட்ஸோ கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது அந்த வீக்கெண்ட்ஸில் உங்களுடைய எஃபர்ட்ஸ் போட்டுட்டு மந்த்லி உங்களுக்கு இன்னும் வெரைட்டிஸஸாக சொல்லணும் அப்படின்னா, சில பேர் ஸ்கூலில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, சில பேர் ஸ்கூலில் வந்து நீங்களே படிச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க, சில பேர் ஸ்கூலில் கம்மியான ஹோம்ஒர்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாம் இருந்தும் அது அவங்களுடைய பிளான். பட் நம்மளுக்குன்னு ஒரு பிளான் இருக்கணும். கரெக்டாக நம்ம என்ன தப்பு பண்ணாலும் நம்ம மார்க்ஸ்க்கு அடுத்து நம்மளை தான் சொல்லுவாங்க, மற்ற யாரையுமே சொல்ல மாட்டாங்க. அதனால் நம்மளுக்கான பிளானை நம்ம ஃபர்ஸ்ட் கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக ரெகுலராக ஃபாலோ பண்ணோன்னா எந்த ஒரு தப்புமே நம்மளோட பிளான்ஸில் நடக்காது. அப்போ வீக்லி முடிச்சாச்சு அண்ட் மந்த்லி முடிச்சாச்சு. இப்போ டெய்லி, ஸோ டெய்லி உங்களுக்கு ஸ்கூல் ஹோம்ஒர்க்ஸ் இருக்குது, டெய்லி நம்மளுக்கு ஸ்கூல் ஹோம்ஒர்க்ஸ் இருக்குது. இல்லை நான் இன்றைக்கி இதை படிக்கணும் அப்படின்ட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற விஷயத்த தான் சொல்கிறேன். அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு, நான் சொல்கிறேன் இன்னொன்று விஷயம், 6 சப்ஜெக்ட்ஸ் நம்மளுக்கு இருக்குது, தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ். இந்த 6 சப்ஜெக்ட்டையும் ஒரு நாள் படிக்கணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக படிக்க முடியாது. அண்ட் ரொம்ப எனர்ஜி செலவாகிற மாதிரி இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். பட் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஸ்கூல் திறந்தால் நம்ம என்னென்னா படிக்கணும், நம்ம 12th ஸ்டாண்டர்ட் நம்ம ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணிட்டோம், 6 சப்ஜெக்ட் ஒரு நாள் படித்தா மட்டுமே தான் முடிக்க முடியும் அப்படிலாம் இல்லை. இங்கே ஒரு நாளைக்கு 3 சப்ஜெக்ட், உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட், உங்களுக்கான மாடரேட் சப்ஜெக்ட் அண்ட் உங்களுக்கான டிஃபிகல்ட் சப்ஜெக்ட், இந்த மாதிரி எடுங்க. டிஃபிகல்ட் சப்ஜெக்ட் எப்போவுமே கடைசி எடுங்க, அப்போ தான் உங்களுக்கு தூக்கமே வராது, நம்ம அதை படிக்கலை அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களை உறுத்திக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அதாவது ஒரு சப்ஜெக்ட், ஒரு லாங்குவேஜ் அண்ட் ஒரு மாடரேட்டான ஒரு சப்ஜெக்ட், இந்த மாதிரி நீங்கள் அவங்களோட பிளான்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ டைம் மேனேஜ்மெண்ட், வாட் இஸ் மீன் பை டைம் மேனேஜ்மெண்ட், அந்த டேக்குள்ளே எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு ஊர், அதுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரீட்டு, இந்த கதை தான் இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கேன். இப்போது டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போதே, இப்போ காலையில் நான் 5 மணிக்கு எழுந்திரிக்கிறேன் அப்படின்னா 5 o'clock நான் இதை பண்ணணும், அட் 6 o'clockக்குள்ளே நான் இதை பண்ணிடணும். அண்ட் ஸ்கூலுக்கு நான் எத்தனை மணிக்கு போகிறேன் அப்படின்னா 8 o'clockல நான் ஆரம்பித்து 9 o'clockல கிளம்பிட்டு போகிறேன். இல்லை 7:30லேருந்து போகிறேன்னா 6 to 7 வரைக்கும் நீங்கள் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ 2 hours காலையில் உங்களால் படிக்க முடியும், அதுக்கடுத்து சாயங்காலம் இப்படியும் எடுத்துக்கலாம். இல்லை நான் டெய்லி ஒரு பிளான் அப்படின்ட்டு நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கலாம். மோஸ்ட்லி நான் எதை ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா வீக்லி அண்ட் மந்த்லி. அப்போ தான் உங்களுக்கு இவ்வளோ முடிக்க போகிறோம், முடிக்கணும் அப்படிங்கிற ஐடியாஸ் கண்டிப்பாக வரும்.
ஒரு பிளானில் என்னென்ன விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி வாங்க டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு பிளான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கண்டிப்பாக ஒரு டேட் இருக்கணும், டே இருக்கணும், சப்ஜெக்ட் இருக்கணும். எதுக்கு டேட்டு ரொம்ப முக்கியம்? இன்றைக்கி இதை படிக்கணுங்கிறதுக்காக. டே எதுக்கு முக்கியம் அப்படின்னா சாட்டர்டேவா சண்டேவான். அது என்ன சாட்டர்டே சண்டே சொல்லிட்டு இருக்கீங்க. மோஸ்ட்லி நம்மளால் முடிக்க முடியாது. தினமும் நம்ம 3 சப்ஜெக்ட் வச்சா ஓரளவு நம்ம முடிக்க முடியும். பிகாஸ் நம்மளுக்கு நம்ம ஸ்கூல் ஹோம்ஒர்க்ஸும் இருக்குது. அதுக்கு தான் நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் 75% கொடுப்போம். நம்மளுடைய பிளானுக்கு மோஸ்ட்லி நம்ம 25% தான் கொடுப்போம். அப்போ பேக்லாக்ஸ்னு ஒரு விஷயம் வருமே, அது சாட்டர்டே சண்டேல தான் நம்ம பண்ண போகிறோம். அப்போது டியூஸ்டேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 3 சப்ஜெக்ட்ஸ், அதுக்கடுத்து வெனஸ்டேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 3 சப்ஜெக்ட்ஸ், தேர்ஸ்டே அப்படின்னா இது நான் எப்படி கொடுத்துருக்கேன்னா ஒரு நாள் ஈஸியாகவும் இன்னொரு நாள் கஷ்டமாகும். ஏன் இங்கே தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா மேக்ஸ் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். தமிழ் இங்கிலீஷும் படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்கள் மேக்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் ஆகவும் இருக்குங்கிற காரணத்துக்காக தான். இங்கே ஃப்ரைடே இது வீக்கெண்ட் கரெக்டாக, இந்த டேஸ் இஸ் வீக்கெண்ட். இந்த வீக்கெண்டில் உங்களுடைய பேக்லாக்ஸ் ப்ளஸ் எதை முடிக்கணுமோ அதில் நீங்கள் கரெக்டாக இருக்கணும். அண்ட் டெய்லி பிளானரில் என்ன இருக்கும் அப்படின்னா இது என்ன டே அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்குள்ள ஷெடியூல் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. டெய்லிக்கும் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான், அதிகப்படியான வித்தியாசங்கள் இருக்காது. ப்ரியாரிட்டிஸ் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு இன்றைக்கி ப்ரியாரிட்டி கண்டிப்பாக கொடுக்கணும். அதாவது தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் இருக்கும்போது யாருக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும்? இங்கே மேக்ஸுக்கு தான் நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்கணும். நோட்ஸ் இன்றைக்கி நான் அதை முடிக்கலை அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கும்பொழுது அடுத்த நாள் காலையில் எழுந்திரிக்கும்போது நீங்கள் ரிவைஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வரும். அதை முடிக்கலை அப்படிங்கிறது அதை நீங்கள் நோட் அவுட் பண்ணி வந்து பேக்லாக்ஸாக அதை சேரும். அந்த பேக்லாக்ஸ் நம்ம என்னைக்கு முடிக்கிறோம்? சாட்டர்டே சண்டேல முடிக்கிறோம். இதே மாதிரி வீக்லி பிளானர் நான் மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அப்படின்ட்டு இது பண்ணுறேன். இப்போ இன்னும் ஒரு விஷயம், என்னோடய பிளானுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மந்த்லி பிளானாக தான் நான் கொடுத்துருக்கேன். இந்த மந்த்லி பிளானில் நான் அதையும் பிரித்து வச்சுருக்கேன். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அப்படின்ட்டு தனித்தனியாக. ஏன் இந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு சின்ன விஷயம் பேஸ் பண்ணி தான். இப்போது நான் ஃபர்ஸ்ட் ஜூன், ஜூலை அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன். ஏன் இந்த ஜூன், ஜூலைன்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 1 மந்த் உங்களுக்கு எக்ஸாம் இருக்காது. இந்த 1 மந்த் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும். பிகாஸ் இங்கே ஃபர்ஸ்ட் மிட்டம் வரும். இதே மாதிரி ஆகஸ்ட், செப்டம்பர் எழுதிக்கலாமே. இந்த ஆகஸ்ட் செப்டம்பரில் யாருக்கு எக்ஸாம் கிடையாது? யாருக்கு எக்ஸாம் உண்டு? இந்த செப்டம்பரில் உங்களுக்கு குவார்ட்டர்லி வரும். இவங்களுக்கு எக்ஸாம் கிடையாது. அப்போ எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண மாதிரியும் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் உங்களுக்கு இங்கே இருக்கும். அக்டோபர், நவம்பர், இந்த அக்டோபர் நவம்பரில் யாருக்கு எக்ஸாம் வரும்? இங்கே நவம்பரில் உங்களுக்கு எக்ஸாம் வரும், விச் இஸ் செகண்ட் மிட்டம் வரும். அண்ட் இவங்களுக்கு எக்ஸாம் வராது. இதுவே டிசம்பர், ஜனவரி பார்க்கலாமே. டிசம்பர், ஜனவரி அப்படின்னு பார்க்கும்போது இவங்க 2 பேருக்குமே இங்கே எக்ஸாம் இருக்கும். அப்போ எதுக்குள்ளே நம்ம போர்ஷனை முடிக்கணும்? எந்த மந்த்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்? ஜூன், ஆகஸ்ட், அக்டோபர், இவங்க 3 பேருக்கும் அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா பிரச்சனையே இருக்காது, ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகே, ஸோ இது மந்த்லி பிளானர். இந்த நாளில் இது பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் நோட்டு போட்டுக்கலாம், இல்லைன்னா டைரி போட்டுக்கலாம். ஒரு ஷார்ட் சைஸ் நோட் கூட அதை யூஸ் பண்ணி நான் இன்றைக்கி முடிக்கணும்னு பாருங்கள். அது ரெட் பென்னிட்டோ வேறு ஏதாவது கலர் பென்னிட்டோ நீங்கள் அதை டிக் பண்ணும் பொழுது இதை முடிச்சிருக்கீங்க, இதை முடிக்கலை அப்படிங்கிறது தெரியும். என்னுடைய பிளானோட இன்னொன்று அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்செப்ஷுவலாக இருக்கும். இந்த கான்செப்ஷுவலாக நீங்கள் இது பண்ணிங்கன்னா ஈஸியாக புக் பேக்கையும் முடிக்க முடியும், புக் இன்சைடையும் முடிக்க முடியும், கான்செப்டையும் படிக்க முடியும், கொஷின்ஸையும் ரீட் பண்ணவும் முடியும். எப்படி கொஷின்ஸை டெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாலும் உங்களால் ஆன்சர் பண்ணவும் முடியும். ஓகே, இந்த இதோடைய அட்வான்டேஜஸ், ஒரு பிளானோட அட்வான்டேஜஸ். கேட்டகரைஸ் யுவர் அகாடமிக் பிளான் அண்ட் கோல்ஸ். உங்களுடைய கோல்ஸையும் உங்களுடைய அகாடமிக் பிளான்ஸையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே கேட்டகரைஸ் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அமைச்சிக்கலாம். சூஸ் யுவர் குட் டைம் அண்ட் செட் அ லிமிட். சில பேருக்கு ஸ்கூல் 6 o'clock வரை இருக்கலாம், 5 o'clock வரை இருக்கலாம், 4 o'clock வரை இருக்கலாம், 4:30 வரைக்கும் இருக்கலாம். அப்படி உள்ளவங்க அவங்களுக்கான ஒரு குறிப்பிட்ட நேரம், இப்போது 4 o'clock விட்டு ஸ்கூலுக்கு வரீங்கன்னா ஒரு ட்ராவலிங் டைம் 1 hour வச்சுக்கிட்டிங்கன்னா 5 o'clock வீட்டுக்கு வருவீங்க. 5 o'clockலேருந்து 6 o'clock வரை நீங்கள் ரிலாக்ஸேஷன் பண்ணுங்கள். கரெக்டாக 6 o'clockலேருந்து இந்த நேரத்துக்குள்ளே, அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு அடுத்து அப்படின்ட்டு நீங்கள் டைமை செட் பண்ணி உங்களுக்கான குட் டைம் இது பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த டைமில் படித்தா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதுவும் இந்த நேரத்துலேருந்து இந்த நேரம் அப்படிங்கிற டைம் லிமிட் ரொம்பவே முக்கியம். அதை ஃபாலோ பண்ணுறது மஸ்ட் இம்பார்ட்டன்ட். தென் பி ஸ்பெசிஃபிக் அபவுட் ஹவு டு ரீச் கோல்ஸ் வித்தின் டைம் ஃப்ரேம். அதுவும் நம்ம குறிப்பிட்ட நேரத்தில் எவ்வளோ முடிச்சிருக்கோம் நம்மளோட கோல்ஸ் முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கணும். மேக் ஷுர் யுவர் பிளான் இஸ் ஆப்ட் ஃபார் யுவர் ஸ்கூல் டைம். முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட பிளான் உங்கள் ஸ்கூல் டைமுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இருக்கா, அதை உங்களால் ஃபாலோ பண்ண முடிகிறதா
இருக்கணும். அப்படிப்பட்ட பிளானை தான் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். மேக் யுவர் கோல் ஆக்ஷன்ஸ். உங்களுக்கு இதை நடக்கணும் அப்படின்னா அதை நடத்தி காமிங்க. அந்த கோல்ஸை பிளானாக ஆக்குறது உங்கள் கையில் தான் இருக்குது. கண்டினியூஸ்லி பே யுவர் அட்டென்ஷன் ஃபார் யுவர் பிளான் கம்ப்ளீஷன். ஸோ தொடர்ந்து நீங்கள் அந்த அட்டென்ஷன் உங்கள் பிளானுக்கு கொடுத்தீங்கன்னா அழகாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும். எஸ்பெஷலி ஸ்கூல் ஹோம்ஒர்க்ஸும் கூட. ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா நம்ம ஸ்கூல் டேஸஸ்லாம் நம்ம ஸ்கூல் ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் அடிக்கடி பார்த்து எழுதி கொடுப்போம். அந்த டைமுக்கு ஒரு 1 ஹாரோ 1.5 ஹாரோ கொடுங்க. அப்போ பார்த்து எழுதி கொடுத்துட்டோம். இல்லை நீங்கள் படித்து கொடுக்குறீங்கன்னா அதுவும் ஒரு பெஸ்ட் ஐடியா தான். பட் நம்மளுடைய பிளானும் அங்கே முடிக்கணும். நீங்கள் இந்த பிளானையும் முடிக்கணும். அரைக்குறையாக எந்த இடத்துலையும் நிற்காதீங்க. அது மட்டும் ரொம்ப முக்கியமான விஷயம். மேக் யுவர் பிளான் ஆஸ் பர் யுவர் எக்ஸாம் டைம் டேபிள். அதாவது நான் சொன்னோம்ல, ஜூனில் எக்ஸாம்ஸ் கிடையாது, ஜூலையில் எக்ஸாம் இருக்கும். அதுவுமே இப்போ வெளியிட்டிருப்பாங்க. இந்த டேட்லேருந்து இந்த டேட் இருக்கலாம் அப்படிங்கிறது. அப்போது எப்போ போர்ஷன் முடிக்கணும் அப்படிங்கிறது இது பண்ணணும். முக்கியமாக நம்ம எக்ஸாம்ஸ்னு வரும்போது இந்த எக்ஸாம்ஸை நோக்கி தான் போகிறோம். ஆனால் போன வருஷம் 2023 to 24 பேட்சுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்ம எக்ஸாமினேஷன்ஸில் அதாவது மிட் டேர்ம், குவார்ட்டர்லி, ஹாஃபலி, செகண்ட் மிட் டேர்ம், ஃபஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன் அதில் உள்ள கொஷின்ஸஸ் மோஸ்ட்லி கேட்கவே இல்லை. அப்போது ஜஸ்ட் ஃபார் ப்ராக்டிஸ் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற நேரத்தில் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு தோணும். ஆனால் அதை ரொம்ப மூழ்கி போகாமல் நம்மளுடைய கோல் ஒன் அண்ட் ஒன்லி த்ரூ தி பப்ளிக் எக்ஸாமினேஷன் இருந்தால் பெஸ்ட் திங்க் அது மட்டும்தான். ஆனால் நிறைய இடங்களில் நம்மளுக்கு கஷ்டமாகவும் இருக்கும். நம்ம ஏன் இங்கேயே மார்க் எடுக்கல, அங்கே எப்படி எடுப்போம் அப்படிங்கிறது தோணும். ஆனால் நம்ம கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் கான்ஃபிடென்ட் கண்டிப்பாக வரும். மேக் யுவர் பிளான் ஆஸ் பர் யுவர் எக்ஸாம் டைம் டேபிள்ஸ். உங்கள் கிட்ட வரும்போதே நீங்கள் அதுக்காக அந்த 1 வீக் தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும். அப்போவே நீங்கள் அந்த எக்ஸாம்ஸ்க்கு ரெடி ஆகிற மாதிரி இருக்கணும். ஃபாலோ த்ரூ, அதை நோக்கியே போங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. மேக் ஷுர் யுவர் கோல்ஸ் ஆர் ஸ்மார்ட். ஸோ ஒரே மாதிரி கோல்ஸ் ஸ்மார்ட்டாக இது பண்ணுங்க. என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி நம்ம மோஸ்ட்லி தமிழ் படிக்க மாட்டோம், இங்கிலீஷ் படிக்க மாட்டோம். பிகாஸ் எக்ஸாம் டைம்ஸில் படித்தாலே போதும், 70% மேலே வரும். இது எல்லாமே விட்டுருங்க. மோஸ்ட்லி தமிழில் நிறைய பேருக்கு மார்க் போகிறதுக்கான எழுத்துப்பிழை மட்டும்தான். அது பப்ளிக் எக்ஸாமினேஷனில் மோஸ்ட்லி ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் 90% 11th எடுத்திருந்தாலும் சரி, 12th 70% ஆகிறதுக்கு அதிகப்படியான காரணங்கள் சொல்லலாம். அதனால் கடைசி நேரத்தில் படிக்காதீங்க. தமிழையும் கஷ்டமாக கேட்கலாம், தமிழும் ஹெவி தான். அதை எக்ஸாம் டைம்ஸில் படிக்கிறதுக்கு முன்னாடி வாரத்தில் 3 நாட்கள் படித்தா போதுமே. அது காட்டிலும் நம்ம யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா சப்ஜெக்ட்ஸ் கொடுக்கணும். ஆனால் லாங்குவேஜ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம். ஏன்னா லாங்குவேஜஸ் நிறைய பேருக்கு லாங்குவேஜ் மார்க் கம்மியாக இருக்கும், சப்ஜெக்ட் மார்க் அதிகமாக இருக்கும். ஆனால் யாருமே அந்த லாங்குவேஜாக சப்ஜெக்டாங்கிறத பார்க்க மாட்டாங்க, மார்க்கை மட்டும்தான் பார்ப்பாங்க. அப்போ லாங்குவேஜும் உங்களுடைய மார்க் கூட்டி காமிக்கும். அதனால் நீங்கள் அதுலேயும் ஸ்மார்ட்டாக இருக்க வேண்டியது இருக்குது. மேக் செக்லிஸ்ட் இஸ் ஜஸ்ட் ஸோ இம்பார்ட்டன்ட். செக் பண்ணி இதை டிக் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த செக்லிஸ்ட் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். செக் யுவர் டார்கெட்ஸ் ஆர் கம்ப்ளீட். உங்களோட பிளான் படி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது பாருங்கள். நான் கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னா அதில் இன்கம்ப்ளீட் அப்படின்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. பிளான் த டே பிஃபோர் த 1 வீக் பிஃபோர். ஒரு நாளுக்கு முன்னாடியோ ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ உங்களோட பிளானை கண்டிப்பாக தயார் பண்ணி வச்சுருக்கணும். ரிவைஸ் யுவர் பர்ஃபார்மன்ஸ். உங்களுடைய நீங்கள் பண்ண எல்லாத்தையும், படித்த எல்லாத்தையும் கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணணும். அன்னைக்கு தான் சாட்டர்டே சண்டேவை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். உங்களோட பிளான்ஸ் அன்றைக்கே முடிச்சிங்கன்னா பேக்லாக்ஸ் இருக்காது. உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறது மிக முக்கியம். படிச்சுட்டு போகிறத விட படித்ததை திரும்பி படிக்கும் பொழுது ஆழமாக பதிஞ்சிருக்கும். நம்ம படிக்கிறதுனால கொஞ்சமாவது நமக்கு ஞாபகம் இருக்கும். மேக் அட்ஜஸ்ட்மெண்ட் when necessary. தேவை அப்படின்னா மட்டுமே தான் உங்களோட பிளானை நீங்கள் மாற்றிக்கணுமே தவிர, கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கணுமே தவிர மொத்த பிளானையும் எடுக்கிற மாதிரி பண்ணாதீங்க. யூ கைஸ் ஷுட் ஆல்வேஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் ஸ்கூல் பிளான். நம்ம ஸ்கூல் பிளான்ஸோட நம்ம பிளான் முக்கியமாக இதாக இருக்கணும். அதாவது இது நீங்கள் அப்படின்னா இது ஸ்கூலாக இருக்கணும். அதாவது நம்ம ஸ்கூலில் தெரியும் போர்ஷன்ஸ் டக்குன்னு முடிப்பாங்க. அப்போது அவங்க எப்படி முடிக்கிறாங்களோ தெரியாது. பட் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக ஸ்ட்ரைட்டாக நம்மளோட பிளானில் ஃபார்வர்டாக நம்ம முன்னாடி போய்கிட்டே இருக்கணும். ஏன் ஸ்கூலை விட முன்னாடி போகணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா நம்மளுக்கு தான் எச்சரிக்கை அதிகமாக இருக்கும். அண்ட் இதோடைய பிளான்ஸோட ரிசல்ட் என்ன அப்படின்னு கேட்கலாம். நம்மளால் முடியாதுன்னு சொல்லுவோம், முடியுமா அப்படின்னு சொல்லுவோம், முடிஞ்சிருமோ அப்படின்னு நினைப்போம். அண்ட் இதை எப்படி பண்ணி முடிக்க முடியும், நான் ட்ரை பண்ணால் முடியுமா, என்னால் முடியுமா,
நான் பண்ணுவேன் சக்ஸஸ் இப்படின்ட்டு தான் உங்களுக்கு இருக்கும். சக்ஸஸ் மட்டும்தான். நீங்கள் கரெக்டாக போனேன்னா வளவலன்னு பேசியிருந்தா சாரி அண்ட் பூமர் மாதிரி கழுத்து இருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஏன் அப்படின்னு சொல்லினா நம்மளோட கிரேட்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்ம ஒரு பிளான் வழியாக போகலாம். இல்லைனா கரெக்டான வழியில் நீங்களே உங்களோட வழியை சூஸ் பண்ணி பண்ணுங்கள். அண்ட் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுடைய 12th ஸ்டாண்டர்ட் ஜேர்னியில் ஐ எம் ஒன் ஆஃப் த பார்ட்டாக இருக்கிறேன் அப்படிங்கிற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.